நாட்டில் ஒரு நாளைக்கு வடக்கிலேயே அதிக சைபர் குற்றங்கள் என்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்ற விடயங்களை பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுபோல நாட்டில் நாளொன்றுக்கு 25 சைபர் குற்றங்கள் பதிவு என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட MP ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியினால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றை வரை நிதி கணினி குற்ற செயல்கள் தொடர்பாக இலங்கை போலீசுக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கையாக ஆண்டு வாரியாக வெவ்வேறான தொகை என்பதையும் 2020ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றை வரை நிதி கணினி குற்றச்செயல்கள் தொடர்பாக வடமாகாணத்தில் இலங்கை போலீசுக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளுடைய மொத்த எண்ணிக்கை ஆண்டு வாரியாக வெவ்வாறு யாது என்பதையும் வடமாகாணத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் உத்தியோகபூர்வமாக கணினி குற்றச்செயல்களை அறிக்கையிடும் தளங்கள் அல்லது போலீஸ் கணினி குற்றப்பிரிவுகளில் இணையவழி வங்கி மோசடிகள், போலி மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத இலத்திரடியல் பணப்பரிமாற்றம் போன்ற குறிப்பிடப்படியுமான நிதி மோசடிகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற முறைப்பாடுகள் மாவட்ட ரீதியாக வெவ்வேறாக எத்தனை என்பதையும் கிராமிய மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் குறிப்பாக வடமாகாணத்தில் நிலவும் நிதி கணினி குற்றச்செயல்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்வதற்கான பொதுமக்களின் அணுகலை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் யாவை என்பது குறித்தும் இந்த சபைக்கு அறிவிப்பீர்களா என்பதாக அவர் நேற்றைய தினம் கேள்வியினை எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலளித்திருந்தார். குறிப்பாக நிதி கணினி குற்றங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு 24 குற்றங்கள், 2021ஆம் ஆண்டு 577 குற்றங்கள், 2022ஆம் ஆண்டு 654 குற்றங்கள், 2023ஆம் ஆண்டு 472 குற்றங்கள், 2024ஆம் ஆண்டு 1539 குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன. 2025 அக்டோபர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 2368 முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் அதிகளவான குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதேபோல் நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் கணினி குற்ற விசாரணை உபப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். ඉවගේම යාපනයේ උපේකකගේ මේ අවුරුද්දේ අපි ආරම්භ කරලා තියෙනවා. දැනට පැමිණිලි ලැබෙමින් පවතිනවා. ඊට පෙර මං හිතන්නේ පැමිණිලි අවම්වීමක් සිද්ධ වෙලා තියෙනවා. කොහොමුණත් මේ පැමිණිලි සම්බන්ධ පර්යේෂණ නැත්නම් විමර්ශන ටිකක් සංකීර්ණයි. යම් කාලයක් ගත වෙනවා. මේ විමර්ශන අපි හැකි අයුරින් කාර්යක්ෂම කරන්නත් කඩිනම් කරන්නත් අවශ්‍ය පියවර ගන්නවා.